பொள்ளாச்சி அருகே டேங்கர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலியாகி இருக்கக்கூடிய சோக சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பொள்ளாச்சி அருகே நிகழ்ந்த கோர சாலை விபத்துல கார் நின்றுட்டு இருக்கிற லாரி மீது மோதி 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பொள்ளாச்சி பழனி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நல்லாம்பாளையம் பிரிவு அந்த பகுதியின் அருகே பாத்தீங்கன்னா சாலையோரமா நின்று கொண்ட இந்த லாரி மீது அதிவேகமாக வந்த கார் அந்த லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து நடந்த உடனே பாத்தீங்கன்னா அருகில் இருக்கிறவர்கள் உடனடியாக அந்த விபத்தில் சிக்கவர்களை மீட்க முயற்சி செய்தனர். ஆனால் கார் மிகவும் நசுங்கி விபத்துக்குள்ளாதனால மீட்பு வாகனம் வந்த பிறகுதான் அவர்களை வெளியே மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த சூழல்ல இந்த சம்பவத்துல உயிரிழந்த 5 பேர் யார் என போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே குரும்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கனகராஜ், அவருடைய மனைவி நர்மதா மற்றும் அவருடைய 2 மகள்கள் ஆர்த்தி, பூரணி என 4 பேரும், வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் மற்றும் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிஞ்சிருக்கு. இதனையடுத்து அவருடைய உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அருகில் கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கோமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்ன, அதிவேகமாக வந்ததுனாலயா இல்ல வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.